வணக்கம். கதையின் பெயர் தேடிக்கொண்டே இருப்பேன். அத்தியாயம் 16. நகரத்தில் இருந்த அவரது மொத்த வியாபார நிறுவனத்து 7வது மாடியில் வந்து லிஃப்ட் நின்றது. வெளிப்பட்ட ஏகாம்பரத்திற்கு 7 மாடிகளையும் ஏறி வந்தது போன்ற களைப்பு. நேராக தமது அறைக்குள் வந்து சுழல் நாற்காலி மீது தொப்பென்று சாய்ந்து கொண்டார். சில நாட்களாக உறக்கமின்றி இரவுகளை கழித்ததன் பயன் அந்த உடல் அயற்சி அவருக்கு தெரிந்துதான் இருந்தது. பிரீஃப்கேஸை பையன் கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு கதவை சாத்தி கொண்டு போனான். நிம்மதியாக ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு சிந்திக்க விடாமல் உடனடியாக தொலைபேசி அலறியது. எரிச்சலோடு எடுத்தார். ஆபரேட்டர் தான் தனது சன்னமான குழைந்த குரலில் பேசினான். குட் மார்னிங் சார். யாரோ உங்கள் உறவுக்காரராம். ஒரு அம்மா உங்களோட பேசணுமாம். முக்கியமாம். பெயர் சொல்லலை. உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. லைனில் கொடுக்கட்டுமா? குபீர் என்று இரத்த அழுத்தம் மூளைக்குழல்களை வெடிக்க வைக்கும் அளவுக்கு ஏறிக்கொண்டு விட்ட ஓர் உணர்வு உடல் முழுவதையும் தகிக்க அவர் பதைத்து போனார். வாய் உலர்ந்து நாக்கை புரட்ட முடியாதது போன்றதொரு அச்சம் அவருள். சமாளித்து கொண்டார். ஓகே, கொடு. ஹலோ மிஸ்டர் எம்எல் ஏகாம்பரம் தானே பேசுறது? அந்த மெல்லிய குரலை கேட்டதும் தன்முன் ஒரு நடுக்கம் பரவுவதை அவர் உணர்ந்தார். ஆமாம், நீங்கள் யாருன்னு சொல்லலையே. சில நாளைக்கு முன்னாடி இதே அலுவலக முகவரிக்கு ஒரு கடிதம் போட்டிருந்தேனே, ஞாபகம் இருக்கா? அவருக்கு நெஞ்ச படபடப்பு இரட்டிப்பாகியது. இடது கையை பேண்ட் பாக்கெட்டிற்குள் விட்டு கைக்குட்டையை தேடினார். நெற்றிப்புறமாக வழிந்த வியர்வையை அவசரமாக துடைத்து கொண்டார். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்களேன். நான் கொடுக்குற இந்த நம்பருக்கு மறுபடியும் ஃபோன் செய்யுங்க. இந்த லைனில் ஒரு ட்ரங்கால் வரப்போகிறது. அவசரமாக எண்களை சொல்லிவிட்டு தொலைபேசியை ஸ்டாண்டில் வைத்தார். நிமிர்ந்து நாற்காலி மீது சாய்ந்து கொண்டு மூச்சு விடக்கூட அவருக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. அவர் மேஜையின் ஒரு புறமாக அழகாக அலங்காரமாக இருந்த அந்த சிவப்பு வண்ண அந்தரங்க தொலைபேசி கிணுகிணு வென்றது. சில வினாடிகளில் சினுங்கியது. பற்களை கடித்துக்கொண்டு அதை கையில் எடுத்தார். ஹலோ, நாம் பேசுறது உங்கள் ஆப்ரேட்டருக்கு கேட்டுவிடப் போகிறதோ என்ற பயம் இல்லையா? அந்தஸ்தும் ஆஸ்தியும் அதிகரிக்க போனதும் அவற்றை காப்பாற்றிக்கணுங்கிற பயமும் கூடவே அதிகமாகிவிட்டது. பார்த்தீங்களா? நெருப்பாக அவள் மறுபக்கத்தில் சிரித்தாள். விஷயத்துக்கு வா, எனக்கு உன்னோட வீணாக பேச கொண்டிருக்க நேரமில்லை சீறினார் ஏகாம்பரம். அவர் முகம் சிவந்து காதுகள் சூடாகின. ஒரு காலத்தில் உங்களுக்கு என்னோட பேசி கொண்டிருக்க ரொம்ப நேரம் இருந்துச்சு. அது இப்போ மறந்தே போச்சு இல்லையா? பரவாயில்ல, உங்களை பார்க்கணும், பேசணும், ரொம்ப அவசரம். இதே அலுவலகத்தில் எப்போ பார்க்கலாம் சொல்லுங்கள். எனக்கு புரிகிறது சௌதாமினி. உனக்கு பணம் தேவை. எவ்வளவுன்னு சொல்லிடு. எங்கே எப்போன்னு குறிப்பிட்டுட்டா அது உங்ககிட்டே வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பயமுறுத்தல் விளையாட்டில் இறங்கினேன், நான் பொல்லாதவனாக இருப்பேன். உருமினார். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படாத நீங்கள் பயமுறுத்தலுக்குத்தான் கட்டுப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னை நீங்கள் ஒன்றும் செய்திட முடியாது. ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் போயிடுமேங்கிற நிலை எனக்கு துளியும் கிடையாது. உனக்கு மேலே வானம் கீழே பூமின்னு சொல்கிறையாக்கம். உங்கள் கணிப்பில் அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்தஸ்துங்கிற போலி கௌரவ போர்வைக்குள்ளே இருக்கிற ஒரு அயோக்கியங்கிறத அம்பலப்படுத்தினா, நீ இருக்கிற இடம் தெரியாமல் போகும்படி செஞ்சுட்டா அக்கறை இல்லை. ஆனால் உங்கள் மானம், மரியாதை, இந்த போலி அந்தஸ்துகள் எல்லாம் போயிட்டா பெரிய பயங்கரமாயிடுமே. ஷட்டப். நீ ரொம்ப அதிகம் பேசுகிற. என்ன வேணும் உனக்கு? சொல்லித்தொலை. உங்களோட நேரில் பேசணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதம் 28ஆம் தேதி நான் உன்னை பார்த்து பேச முடியும். 10 மணிக்கு மேலே இதே அலுவலகத்துக்கு வா. 10 நிமிஷம்தான் கொடுப்பேன். போயிடணும். இடையே 2 வாரம் இருக்கே, எனக்கு அவசரமாக பார்க்கணுமே. இந்த 2 வாரமும் நான் ஊரில் இருக்க மாட்டேன். வியாபார விஷயமா ஜப்பானுக்கு இன்று இரவு கிளம்பிட்டுருக்கேன். வந்த பிறகு தான் உன்னை பார்க்க முடியும். வம்பு பண்ணாத, சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. மறுபக்கத்தில் தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் பெருமூச்சுடன் ஃபோனை வைத்தார். காலை சுத்தின பாம்பாக இவள் இப்பொழுது வந்து தொலையணுமா? கோபத்துடன் மறுபடியும் பற்களை கடித்து கொண்டார். பூனை போல மெல்ல நடந்து வந்து அவரது PA ஆனந்தன் மெல்லியதாக சிரித்தான். அனுபவத்திலும் வயதிலும் சிறியவன். திறமை முகத்தில் கொப்பளிக்க வெள்ளை சஃபாரியில் எதிரே வந்து நின்றான். கும்பகோணம் பார்ட்டியிடமிருந்து போன ஆண்டை விட பெரிய தொகைக்கு ஆர்டர் வந்திருக்கு. லாபத்தை தன் பையில வாரி கொட்டி கொள்ளப் போவது போல மகிழ்ச்சியுடன் தடிமனானதொரு ஃபைலை அவர் முன் வைத்தான். எந்தவித லாபமும் இட்டு நிரப்ப முடியாததொரு பிரச்சனைக்குள் அவர் சிக்கிக்கொண்டு தவிப்பதை உணராத அவன் மேலே பேசிக்கொண்டு போனான். அவர் உள்ளத்தில் மலையாக எரிச்சல் திரண்டு கொண்டு வந்தது. நீ முதல்ல வெளியே போ என்று கத்த வேண்டும் போன்றதொரு ஆவேசத்தில் அவர் உடல் நடுங்கியது.
விரல்களால் மேஜை மீது தட்டியபடி சிரமப்பட்டு தமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டார். எல்லா ஃபைல்களையும் கொண்டு வர சொல்லு, பார்க்கணும் உத்தரவிட்டார். வேலைகளுக்குள் மூழ்கினாலாவது மனத்தை உறுத்தும் அந்த பிரச்சனையின் பாதிப்பு குறையாதா என்ற ஆதங்கம். வழக்கத்திற்கு மீறி பகல் உணவு நேரம் வரை அவர் அங்கேயே தங்கிவிட்டு பின்னர் தான் கிளம்பினார். சாப்பாட்டறை மேஜையின் எதிர்ப்பக்கம் உட்கார்ந்திருந்த மகளை பார்த்து லேசாக தலையை ஆட்டிவிட்டு அமர்ந்தார். எஜமானின் முகத்தை பார்த்ததுமே சமையல்காரருக்கு பகீர் என்றது. ரொம்ப கோபமாக இருக்கிறாரோ? சமையல் மீது குற்றம் சொல்லாதிருக்க வேண்டுமே என்ற கவலை. பாத்திரங்கள் மீது கரண்டிப்படும் ஓசை, தலைக்கு மேலே சுழன்ற விசிறி எழுப்பும் மெல்லிய சப்தம், சமையலறைக்கும் சாப்பாட்டறைக்கும் இடையே நடந்து கொண்டிருந்த ஷியாமளாவின் பட்டுப்புடவையின் சரசரப்பு, கை வளைகளின் ஒலி, இவை தவிர அங்கே பேச்சரவலமில்லாத ஒரு அமைதி நிலவி இருந்தது. பீங்கான் கோப்பைக்குள் பக்குவமான சூட்டில் ரசத்தை ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்து பணிவோடு அவர் முன் வைத்தார் சமையல்காரர். தலையை நிமிர்த்தி அவரை கோபத்துடன் முறைத்தார் ஏகாம்பரம். மனத்தை அழுத்திய பிரச்சனையினால் ஏற்பட்ட எரிச்சல். இன்னைக்கு மிளகு ரசமா? வீட்டம்மா மிளகை மூட்டை கணக்கில் வாங்கி போட்டிருக்காங்களா? ஏளனமாக கேட்டார். ஏகாம்பரத்திற்கும் கோபம் மிகுந்து விட்டால் வார்த்தைகளில் ஏளனம் தெரிக்கும். ரம்யாவுக்கு ஒரே ஆத்திரம். செய்கிற தப்பை செய்துட்டு ஆர்ப்பாட்டமா பண்றார் அப்பா. பலே ஆள்தான். நேத்திக்கு எலுமிச்சம் ரசம், முந்தா நாள் மைசூர் ரசம். உங்களுக்குத்தான் எல்லாம் குழப்பமாக இருக்கு. நானும் கவனிச்சிட்டே வரேன். சில நாளாக நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது? வெடுக்கென்று நிமிர்ந்த ஏகாம்பரத்தின் முகத்திலே கருமை பரவி நிற்பதை கண்ட ஷியாமளா உணவு பாத்திரத்தை அவசரமாக மேஜை மீது வைத்துவிட்டு மகள் அருகே ஓடி வந்து நின்றாள். வேலைக்காரர்கள் முன்னால் விடுத்துவிடப் போகிறாரே என்ற அச்சம் அவளுக்கு. மகளின் முதுகை மெல்ல தட்டினாள். அப்பா கொடுத்த செலத்தில் ரொம்ப அதிக பிரசங்கியாய் போயிட்டேன். அப்பாவை நிம்மதியாக சாப்பிட விடு. அவருக்கு ஆஃபீஸில் 1000 தொல்லைகள். அடிக்குரலில் அதட்டினாள். வாய்க்குள்ளே திணித்து கொண்ட உணவை விழுங்க முடியாமல் மகள் ஒரு கணம் திணறினாள். இந்த அம்மாவுக்கு மட்டும் அந்த கடிதத்தில் கண்ட உண்மை தெரிஞ்சிருந்தா இப்படி புன்முறுவலுடன் நிதானமாக வீட்டுக்குள் வளைய வந்து கொண்டிருப்பாளா? பாவம் அம்மா. வேகமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு எழுந்து விட்டாள். அன்று மாலை மகளை அழைத்து கொண்டு கடைத்தெருவுக்கு போயிருந்தாள் ஷியாமளா. நிச்சயதார்த்த விழாவுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் பார்த்து வாங்கும் பொறுப்பில் மனத்தை குடைந்த அந்த வேதனையை சிறிது மறந்து விட்டிருந்தாள். வீட்டுக்கு அவர்கள் திரும்ப முன் இருட்டிவிட்டது. வராந்தாவில் எரிந்த விளக்கொளியில் போர்ச்சிகோவில் அவரது கார் வந்து நிற்பதை கவனித்தாள். வெளியில் எங்கு சென்றாலும் கணவன் வீட்டிற்கு வரும் முன் அவள் திரும்பி விடுவது வழக்கம். குற்ற உணர்வுடன் வரவேற்பறையை வேகமாக தாண்டி ஹாலுக்குள் நுழைந்தாள். சமையல்காரருக்கு உதவி செய்யும் பரமசிவம் மரத்தட்டொன்றை தூக்கி கொண்டு மாடிப்பக்கம் விரைவது தெரிந்தது. ஒரே பார்வையில் கவனித்து விட்டாள். சோடா புட்டி, ஐஸ் துண்டங்கள் நிரப்பிய ஸ்டீல் பாத்திரம், வறுத்த முந்திரி பருப்பு நிறைந்த தட்டு, இவற்றை எடுத்துக்கொண்டு பரமசிவம் அவருக்காக ஓடிக்கொண்டிருந்தாள். ஏகாம்பரத்திடம் மது அருந்த பர்மிட் இருந்தது. அவரது படுக்கை அறையில் தேக்க மரத்தால் செய்த அலமாரிக்குள் ஷிவாஸ் ரீகலும் ஜானி வாக்கரும் கிரீஸ் படல் டம்ளர்களுடன் அணி செய்து கொண்டிருந்தன. கொஞ்ச காலமாக அவர் அந்த பழக்கத்தை விட்டிருந்தார். பரபரப்புடன் ஷியாமளா தங்கள் அறைக்குள் புகுந்தபோது அவர் ஒரு கண்ணாடி டம்ளரில் ஷிவாஸ் ரீகலுடன் சோடாவை கலந்து ஐஸ் துண்டங்களை அமிழச் செய்து கொண்டிருந்தார். சிவப்பாகி விட்டிருந்த அவரது கண்களை நேரே சந்திக்க ஷியாமளாவுக்கு துணிவிருக்கவில்லை. ரம்யாவால் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. கடைக்கடையா பூந்து இந்த பெண் எதையெல்லாமோ வாங்கி கொண்டிருந்தா. உங்கள் மகளை நான் ஏதும் சொல்ல முடியுமா? சாப்பாடு தயாராக இருக்கு, கீழே வரீங்களா? போலியாக சிரித்தாள். பிடிக்கல, சாப்பாடு வேண்டாம். மதுவை உறிஞ்சி ஒரு வாய் குடித்துவிட்டு கண்ணாடி டம்ளரை முக்காலி மீது வைத்தார். சிகரெட்டை கையில் எடுத்துக்கொண்டார். சில நாட்களாக அவளுள் குமுறி கொண்டிருந்த கோபமும் துக்கமும் புரண்டு அவள் நெஞ்சை அடைத்தன. வாய் விட்டு கத்தி அழ வேண்டும் போன்றதொரு ஆத்திரத்தில் துடி துடித்து போனாள். அந்த துண்டை கொடு. கையை நீட்டினார் ஏகாம்பரம். நாற்காலி மீது கிடந்த அவரது மேல் துண்டை எடுத்து அவரிடம் கொடுத்தபோது அவர் விரல்கள் அவள் கைமேல் பட்டன. உடம்பு முழுவதும் பொசுங்கி சுருங்கி விட்டது போன்றதொரு வேதனையுடன் நகர்ந்து கொண்டாள். சில நாட்களுக்கு முன்வரை தன் உள்ளத்துடனும் உணர்வுகளுடனும் ஒன்றி கலந்து விட்டிருந்த கணவன் திடீரென்று அந்நியமாகிவிட்டது போன்ற அருவருப்பில் உடல் சிலிர்த்து போனதை உணர்ந்தாள். இன்னும் எத்தனை நாள் இந்த துன்பத்தை நீடிப்பது? அந்த கடிதத்தை நான் பார்த்துட்டேன். அவள் உங்கள் காதலியா? இத்தனை காலமாக எங்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சது நியாயமா? உங்களையே நம்பிக்கொண்டிருக்கிற எனக்கு எத்தனை பெரிய துரோகம் செஞ்சிருக்கீங்க? படபடவென்று கேட்டுவிட்டாள். மூச்சு திணற, நெஞ்சு பதற, காய்ந்து போன உதட்டை நாவால் தடவிக்கொண்டு அவள் மெல்ல அவர் பக்கம் வந்தாள்.
சிவந்து விட்டிருந்த அவரது முகமும் கண்களும் பார்க்க பயங்கரமாக இருந்தன. ஆமாம், அவள் ஒரு காலத்தில் என் காதலியாக இருந்தாள். உன்னிடம் அதை பற்றி நான் சொல்ல பிரியப்படவில்லை. மறைச்சு வச்ச. அதுக்கு இப்ப நீ என்ன செய்ய போற? பட்டென்று அவர் பதில் அளித்து விட்டால்? அவளது சிந்தனையை கலைப்பது போல வராந்தாவில் யாரோ செருமும் சப்தம் கேட்க வெளியே வந்தாள். சமையல்காரர் சற்று தூரத்தில் தயக்கமாக நின்று கொண்டிருந்தார். மளிகை சாமான்கள் எல்லாம் சரியாக இருக்கு, ஆனா பாயசத்துக்கு நான் எழுதி கொடுத்த சேமியாவே மறந்துட்டீங்க. நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க, கடையிலிருந்து தருவித்து கொடுக்கிறேன். நிச்சயத்தன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்காக பதற்பேணி செய்யலாம்னு யோசனை. வெற்றிலை காவி ஏறிய பற்களை காட்டி மெல்ல சிரித்தார். எஜமா மகளது நிச்சயதார்த்த வைபவத்தை பற்றி அவருக்கு அத்தனை மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு. பெற்ற தாய்க்கு செய்யுங்க, சுருக்கமாக கூறிவிட்டு அறைக்குள்ளே மீண்டும் வந்தாள். இந்த சமயத்தில் ஒரு பெரும் குழப்பத்தை அவள் ஏற்படுத்தினால் ரம்யாவின் எதிர்காலத்துக்கு அவளே எதிரியாகி விடுவாளோ? ஒரு தாய் தன் குழந்தைக்கு இப்படி ஒரு கொடுமையை செய்ய முடியுமா? கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு கணவன் அருகில் மெல்ல வந்தாள். கோவை பழங்களாகிவிட்ட கண்களால் மனைவியை மௌனமாக உற்று பார்த்தார் ஏகாம்பரம். இந்தாங்க, வயிற்று புண்ணுக்கு இந்த பழக்கமெல்லாம் ஆகாதுன்னு டாக்டர் படிச்சு சொன்னதை மறந்துட்டு இது என்னங்க புதுசா மறுபடி தொங்கிட்டீங்க? துயரத்தில் திணறியபடி அவர் கையில் இருந்த டம்ளரை பிடுங்கி அப்பால் வைத்தாள். படுக்கை மீது அவரை மெல்ல சாய்த்துவிட்டு போர்வையால் கழுத்து மட்டும் மூடினாள். விளக்கை அணைத்தாள். படுக்கை ஓரத்திலே மெல்ல வந்து உட்கார்ந்து கொண்டாள். கண்களில் பெருகி பொங்கிய கண்ணீர் மாலையாக கன்னங்களில் பெருகி நெஞ்சை நனைக்க, உடலை குலுக்கிய விம்மலை தடுக்க புடைவை தலைப்பால் வாயை பொத்திக் கொண்டு, பொறுமையை கொடுத்து உதவு முருகா, என் அப்பனே என்று துயரத்துடன் தனக்குள்ளே முனகினாள். இதோடு 16ஆம் அத்தியாயம் முடிவுற்றது.